எலி டைரக்டர் கில்லி ஆக்டரை வச்சு எடுத்துட்டு வரும் படத்துல 3 ஹீரோயின்ஸாம். இதுல ஜோதிமயமான ஆக்ட்ரஸ் ஃபேமிலி பிரஷர் காரணமா விலக அந்த கேரக்டர்ல நடிக்க பிசின் நடிகையிடம் பேசப்பட்டதாம். தன்னை ஒரு காலத்துல ரிஜெக்ட் பண்ண ஹீரோ என்பதால அந்த ஆக்டர் படத்துல நடிக்க விருப்பம் இல்லைன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாராம் டைரக்டர் கிட்ட. அருள்நிதி தற்போது ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி சார்பில் டெல்லி பாபு ப்ரொடியூஸ் பண்ண புதிய படத்துல நடிக்க இருக்கிறாரு. அறிமுக இயக்குனர் மாறன் டைரக்ட் பண்ண இந்த படத்துக்கு இரவுக்கு 1000 கண்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கான். ஒரே நாள்ல நடைபெறும் சம்பவங்களை மையமா கொண்டு இரவுக்கு 1000 கண்கள்னு எடுக்கப்பட உள்ளதாம். தெரி படத்தை தொடர்ந்து விஜயோட 61st மூவில அவரோட இணைஞ்சிருக்காரு டைரக்டர் அட்லி. இதன் படப்பிடிப்பு சென்னையை அடுத்துள்ள உத்தண்டியில் உள்ள ஆதித்யாராம் ஸ்டுடியோவில் நடைபெறுது. பட அதிபரான ஆதித்யாராம் ஈசிஆர் ரோட்டில் ஆரம்பிச்ச இந்த ஸ்டுடியோவில் தான் தசாவதாரம், 1000ல் ஒருவன், புலி உட்பட பல படங்களோட படப்பிடிப்பு நடந்துச்சு. தற்போது தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிப்புல அட்லி இயக்கத்துல விஜய் நடிக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பும் ஆதித்யாராம் ஸ்டுடியோல தொடங்கி நடைபெற்று வருது. அஜித் தற்போது சிறுத்தை சிவா இயக்கும் விவேகம் படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில திருவான்மியூர்ல அரண்மனை போன்ற ஒரு வீட்டை அஜித் கட்டிட்டு வராரு. இந்த வீட்டுக்குள்ளேயே உயர்தர உபகரணங்கள் கொண்ட நவீன ஜிம்மையும் அஜித் உருவாக்கவிருக்கிறாராம். இதற்கான பணிகளை அஜித்தோட மனைவி ஷாலினி மேற்பார்வையிட்டு கவனிச்சிட்டு வராங்களாம். மணிரத்னம் டைரக்ஷன்ல கார்த்தி நடிப்புல உருவாகி வரும் படம் காற்று வெளியீடை. ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக்ல 2 டீசர் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இந்நிலையில மணிரத்னம் இந்த படத்துல ஏதாவது முக்கியமான நாட்டு நடப்பை மிக்ஸ் பண்ணி இருக்காரான்னு எதிர்பார்த்து யாராவது கெஸ் பண்ணா காற்று வெளியீடை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் சப்ஜெக்ட்னு சொல்றாங்க மணிரத்னம் தரப்பு. லாரன்ஸ் நடிச்ச காஞ்சனா படத்துல அவருக்கு பேரா நடிச்சவர் ராய்லட்சுமி. அந்த படத்துல அதற்கு முன்பு நடித்த படங்களை விட அதிரடி நடனமாடி ரசிகர்களை கவர்ந்தார் ராய்லட்சுமி. அதையடுத்து இப்ப மீண்டும் லாரன்ஸோட மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கார். ஒரு பாட்டுக்கு நடனம் என்றால் ஓகேவான்னு அவர்கிட்ட கேட்டா லாரன்ஸ் படம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் தான் சொல்லியிருக்காரு ராய்லட்சுமி.